வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் தான் அன்புடன் அவராக இருக்கிறேன். நம்ம மேலூர் சந்தையில் ஃபுல்லாக மாடு புறாமல் எடுத்துருக்கோம். காளை மாடு புறாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா காளை மாடு வந்திருக்கு. அதை புறாமல் எடுத்துருக்கோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் பசு மாடாக போட்டிருப்பான். எல்லாமே கலந்து எடுத்துருக்கேன். பால் மாடு எல்லாமே புறாத்தை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒவ்வொரு இதுவுமே போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி மாடு வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல மாடு புறாமே வருது. களை மாடு வேணுன்றவங்க வந்து வாங்கிட்டு போகலாம். அதுக்கு மேலே மாடு வாங்கி தரணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்தீங்கன்னா நம்மளே மாடுகளை வாங்கி தருவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாங்க, வந்தீங்கன்னா வாங்கி தரோம். கண்டு எல்லாமே வருது. நல்ல மாடு அப்புறமே வருது. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் ஓரளவுக்கு நல்லா போச்சு. நல்லா மாடு வந்து வரத்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த நம்ம நல்லா மூஞ்சி நல்லா இருக்குது. நல்லா பாரு இதாக இருக்குது. லேசாக அந்த சைடு லேசாக தான் குறைபாடு இருக்க மாதிரி லேசாக நம்ம மூக்கு மட்டும் அமுங்கின மாதிரி இருந்துச்சு அந்த மாட்டுக்கு. மிச்சபடி நல்லா இருந்துச்சு. எல்லாம் காங்கையம் எல்லா மாடுமே புறாமே வந்திருக்கு. புறம் பாருங்கள், மரமாடு சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா தலை செட்டு சூப்பராக இருந்துச்சு மாடு. நல்லா லட்சணமான மாடு அளவு மாட்டிலே நல்லா இதாக இருந்துச்சு. இந்த வார வீடியோ பூராமே எடுத்துருக்க பூரா பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய இருப்பீங்க. அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த மாதத்தில் இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒரு வேலை வெளியில் கிளம்பிட்டேன். அதனால் அடுத்தடுத்து வீடியோ வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. நல்ல காலம் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம அந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வீடியோ இப்போ தான் போட போகிறேன். அதை பார்க்கவங்க பாருங்கள். என்ன பண்ணுறது, தொழில் பண்ண போகும்போது அடுத்து நம்ம அதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டந்தேன். இப்போ முடிகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அது வேலையை தொடங்கிட்டேன்னா வர முடியாது. அதனால தான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாடையுமே பூரா பாருங்கள். நல்லா நேரம் ஜாதி பசு அதெல்லாம் கும்படி சூப்பராக இருக்கும் பாருங்க. காதுராவில் நல்லா வேகமாக தான் இருக்கும் மாடு. நல்ல மாடு தான் வருது. முடிஞ்ச வரைக்கும் வாங்க. வந்து நம்ம பொறுத்த அளவில் பூரா வந்து வாங்கிட்டு இப்போயே மாடு வந்து வெளியாட்கள் வந்ததுனால தான் வந்து விலை ஏறினது. முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று ரெண்டாக வாங்கி வளர்ப்புக்கு வாங்க. ஏன்னா அடுத்து மஞ்சட்டு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விலை கூடிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இப்போயே வந்து வாங்க. ஆனால் இப்போயுமே கால விலை வந்து ரொம்ப குறையுதில்ல. முதல்ல குறைஞ்சிருக்கு. ஒரு 2 வாரமாகவே தீபாவளிக்கு மறு வாரமும் நல்லா விலை வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் வியாபாரிகளே சொல்கிறாங்க விலையே இல்லைன்றாங்க. அதனால் வந்து மாடுகளும் அப்படி தான் இருந்துச்சு. 2 நாளைக்கு அப்புறம் வாங்கி ஏற்றுறாங்க வைக்கிறாங்க. ஏன்னா நீ மழை காலத்தினால கொஞ்சம் நிறைய பேர் வந்து கட்டை வைக்க தோதுப்படாது. மழை பெய்யும், மாடு வெயிலில் கிடக்கும். இதெல்லாம் சாணி சாகுது எல்லாம் கஷ்டம் எல்லாருமே இருக்கும். அதனால் மேக்சிமம் வாங்குறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க. ஏன்னா அது மழை முடியட்டும் அப்புறம் வாங்கிக்கிறோம்னு இருப்பாங்க. இந்த காலம் நல்ல தரமான காலம். நல்லா உயரம் தரம். 4 கால் வெள்ளை, நெத்தி வெள்ளை சூப்பராக இருந்துச்சு மாடு. நல்லா உயரம் தரமே நல்லா இருந்துச்சு மாடு. அதெல்லாம் என்ன பிரச்சனையில் கொடுத்தாங்க என்னன்னு தெரியலை. மாடு நல்லா சவுக்குமாக நல்லா நெடுகமாக இருந்துச்சு. காலையெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் எந்திரிச்சு இருந்துச்சுன்னா சூப்பராக அந்த மாடு நல்லா புறவிட்டு இருந்திருக்கேன். அது பூரா மாடு பூரா கிடக்கு எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரும் சந்தைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. ஆனால் வியாபாரி வாங்கி கட்டிட்டாங்கன்னா விலை எப்படி போனாலும் ஒரு காலைக்கு அசால்ட்டாக 8 ரூபாலேருந்து 10 ரூபாய்க்கும் கூட சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா கூடுதலாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வர்ற ஆளுகளுமே அந்த மாதிரி தான் விற்றுப்புட்றாங்க. கொண்டு வர ஆளுக்கு வியாபாரத்தை கொடுத்துருதுங்க. நம்ம எங்கிட்ட வாங்கி அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளனா வந்து கூட வாங்கிடுங்க. இப்போ நைட்டே வந்துடுதுன்றாங்க மாடு. 11-12 மணிக்கெலாம் மாடு வந்து இறங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளனா கூட வந்துருங்க. வந்து
நைட்டே வந்து கூட வாங்கி போட்டு அவங்களுக்குலாம் இருந்துட்டு காலைல தான் ஏற்ற விடுவாங்க. அப்பயே நம்ம வாங்கி ஏற்றலாம் முடியாது. அவங்களுக்குலாம் வாங்கி போட்டு நம்ம திரும்ப வந்து ஏற்றிட்டு வரலாம். அதனால் அப்படி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் காலை வரனால கொம்படியெல்லாம் இருக்குது, நல்லாயிருக்கு. மாடு பூராமல் இந்த சைடில் கிடக்கிற பூரா பாருங்கள். ஆனால் வந்த மாடுகளில் ஓரளவுக்கு நல்ல மாடு தான். ஆனால் வறுத்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மாடுகளோட வறுத்து. நல்லா இருக்கு பாருங்க. அது எது ராவலை கொம்பு இருந்த மட்டும் நல்லாத்தான் இருக்குது. உயரம் தரம் எல்லாமே இருக்குது மாட்டில். போதும் அவ்வளோதான். ஜாதி மாடுகள்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பால் மாடு நிறையா வந்துருந்துச்சு இந்த வாரத்தில். பார்த்திங்கன்னா நிறைய இளங்கண்டு அதெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா அரை தும்மில் இருக்கும். கண்டு நாட்டு கண்டாதான் போட்டுருந்துச்சு. கம்மியாக இருக்குது. ஆனால் என்ன நாளைக்கு விற்றா என்னான்னு தெரியலை. இது எப்போ வாங்கணும், நம்ம வர்றதுக்கு முன்னாடி எதுவும் வாங்கிட்டா உங்களுக்கு நைட்டே வந்துருச்சா என்னான்னு தெரியலை. அங்கிட்டு கண்டு காணாச்சி எல்லாம் கிடக்கு பாருங்க. நிறையா அங்கேயும் என்ன பிரச்சனைகள் தான் வருது. இந்த காலங்கள்லாம் நல்லா கண்டுதேன். கொம்படி நல்லா வரும். மாடாகும்போது நல்லா வரும். அரை தும்மல் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குங்க. கண்டு சூப்பராக இருக்குது. இந்த அங்கிட்டு பூரா கண்டு காணாச்சி எல்லாமே கிடக்கு. அதெல்லாம் நல்ல கிடையாது. மலைப்புக்கு வாங்குறீங்க பாருங்க, நாட்டு கிடையாது இதுக்கெல்லாம் வாங்கி வளர்க்கணுன்னுவாங்க. நல்லா மரக்கடையரிமாவே வாங்கலாம். ஆனால் வளர்ப்புக்கு வாங்கும்போது நம்ம ஒரு டைப்பாக வாங்கிட்டு போய் வளர்த்து அதில் வந்து கண்டு எடுத்து வளர்த்தா கூட போதுமானது. இந்த மாடு பூராமே இப்போ ஆனால் வளர்க்குறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏரியா பொறுத்து இருக்குது. இப்போ நம்மெல்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கனால எடுத்து ஏறி வளர்க்க முடியலை மாடு கண்டுகளை. இருக்க மாடுகளே கொடுத்துருவோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டுலாம் பாருங்கள் நல்லா இருக்குது. அப்புறம் பஸ்ஸு தான் இந்தாங்கிட்ட ஒன்று பார்க்குது. சைடு பார்வையாக பார்க்குது. என்னடா என்னமோ பண்ணுறானே அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நல்ல மாடு தான், நல்லா வளர்ப்பு. இதுவுமே பாருங்கள் சூப்பராக இருக்கும். நல்லா தும்முழுமா கும்படி எல்லாமே நல்லாயிருக்கு மாட்டில். வளர்ப்புக்கு இப்படி மாடு தான் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டு அணைச்சி இறக்குறது எந்த பாலக்கை வச்சுவிட்டு அப்படியே இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கிட்டு திருப்பத்தூர் இந்த லைனில் பூரா பார்த்திங்கன்னா இப்படி மாடு எல்லாத்தையும் கிடக்கும் நிறையா. பூரா என்ன கொஞ்சம் குட்டையாக இருக்குது. நிறையா மாடு பார்த்திங்கன்னா அது நல்ல மாடுகளும் இருக்குது. சில மாடுலாம் பார்த்தா ரொம்ப கட்டையாக தான் இருக்குது அந்த ஏரியாவில். இந்த லைனில் ஃபுல்லாக பாருங்கள் கண்டு மாடு தான் கிடக்கு. சாதி மாடு நிறையா வந்து கிடக்கு பாருங்க. கிடேரியா நிறையா மாடு வந்துருந்துச்சு. காளை மாடு வரல, வரத்து ரொம்ப கம்மி தான். ஆனால் நல்ல மாடுகளாக வந்துருந்துச்சு. வந்த மாடுல பூராமே தாங்கிட்டு ஒன்று கிடக்கும். நல்லா தலை செட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் பஸ்ஸு. இந்த கண்டு சூப்பரான கண்டு இந்த அங்கிட்டு கிடக்கு பாருங்க. நல்லா லட்சணமாக இருக்குது கண்டு. நல்லா நெடுங்க எல்லாமே இருக்குது மாட்டில். மாடுமே சூப்பர் மாடாக வரேன். யார் வாங்கினா என்னன்னு தெரியலை. வாங்கி கட்டி போட்டுருக்காங்க. மூக்கு நேரம் குத்திட்டாங்க. ஆனால் வளர்ப்புக்கு இழுத்து பழக்கலாம். ஆனால் என்ன பாவம் தெரியல, கொடுத்துட்டாலே. இந்த பாருங்கள் பசு எல்லாமே கிடக்கு இந்த லைனில் ஃபுல்லாகவே. மாடு பூராமே ஜாதி மாடுலாம் எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சு. பால் மாடு கண்டு மாடு பூராமே கிடந்துச்சு. இளங்கன் மாடு நம்ம வீடியோவில் வேணும்னா போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பூராமே பால் மாடு பூரா நிறையா போட்டுப்பேன் மனுக்க. பிறதா மாடு பூரா இப்போ தான் எடுத்திருக்கேன். முதல்ல பூராமே பால் மாடுகளாக போட்டிருந்தேன். பால் மாடு காளை மாடு எல்லாமே போட்டேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி கிராஸ் மாடுகள் நிறையா இருக்குங்க. இந்த இதெல்லாம் பையம் நல்லா தான் இருக்குது. எந்த ரொம்ப கறக்காது, என்ன ஒரு 1-1.5 கறக்குங்க. இது நல்லா பசுகள் நல்லா பையம் பட பாருங்க. கூட ஒரு காலங்கண்டை கிடக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுறது, வர்ற மாடை பூராமே எடுத்திருக்கேன். அதோட வேறு பிரச்சனைகள் வேறு வருது. மாடை வீடியோ எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்கன்றாங்க. என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரியலை. நம்மளும் இப்படி வாரம் சண்டை போட்டுக்கிட்டே கிடக்க முடியுமா? நம்மளும் இன்னும் 1 வாரமாக 2 வாரமாக அப்படின்ற கணக்கில் தான் நானும் எதுவும் சொல்ல. சரி பேசாமல் வந்துட்டேன் நான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து எடுத்து போடுவார். வாழ்க உழவன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் எடுத்து போடுவார். அதை பாருங்கள். பார்த்துட்டு
நல்லா நல்லா சூப்பராக பேசுவாப்புல. நல்லா மாடு அப்புறமே நல்லா வரைஞ்சி பேசுவாப்புல. அவரை வீடியோ பாருங்கள். இந்த கன்று நல்லா கண்டுதான், நல்லா கொஞ்சம் வடன்னு கிடந்துச்சு. அவர் விலையை கேட்டோம்னா 20 ரூபாண்டாக. சரி வேணாம்பா அப்படின்னு வந்தாச்சு. இது பார்த்தா நல்லா சீட்டு தலையில் இருந்துச்சு. இந்த பஸ்ஸு கொஞ்சம் வயசான பஸ்ஸு தான், இருந்தாலும் அது பரவாயில்ல. அப்புறம் பூராமே மாடு பூராமே இந்த லைனில் ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் எடுங்க. அடுத்த வீடியோவுமே கிடக்கு. நம்மளுக்கு டைம் கிடைக்கல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம போட்டுறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்து எப்படி இருக்குது என்னான்றதையும் உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள், பார்ப்போம். நல்லா இதெல்லாம் கொம்படி சூப்பராக இருக்குது மாடு. நல்ல லட்சணமான மாடு தான். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.